வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். சந்திரமோகன் சொன்னது ஒரு விதத்தில் சரியானது என்று நான் நினைக்கிறேன். காரணம், இது உண்மையிலேயே ஒரு வித்தியாசமான மேடை தான். இந்த நிகழ்ச்சிக்கு நாங்கள் தலைமை ஏற்பதற்காக குருமூர்த்தி ஐயா அவர்களை நாங்கள் அழைத்திருக்கிறோம். இங்கே வந்திருக்கக்கூடிய பல பேர் யோசிக்கலாம், கலைமகளை பொறுத்தவரையில் கலைமகளுக்கு அரசியலும் இல்லை, கலைமகளுக்கு சினிமாவும் இல்லை, அப்புறம் எப்படி குருமூர்த்தி அவர்கள் வந்தார்கள்? இந்த கேள்வி பல பேருக்கு நியாயமாக எழக்கூடிய ஒரு எண்ணம் என்று நான் நினைக்கிறேன். ஏன்னா நாங்கள் அரசியல் பக்கமும் போறதில்லை, நாங்கள் சினிமா பக்கமும் போறதில்லை. ஆனால் அவங்களுடைய துக்ளக் பத்திரிகை முழுக்க முழுக்க ஒரு அரசியல் பத்திரிகை. அந்த பத்திரிகை அவர் ஒரு அரசியல் நிபுணரும் கூட. ஆனால் இதையெல்லாம் தாண்டி நீங்கள் கொஞ்சம் யோசனை பண்ணி செய்தி பார்த்தீர்கள் என்றால் தான் குருமூர்த்தி என்கின்ற ஆளுமை நமக்கு எல்லா காலகட்டத்திலும் ஏன் தேவை என்பது தெரியும். இப்பொழுது மிக பெரிய அளவில் மிக பிரம்மாண்டமாக உத்தரப்பிரதேசத்தில் திரிவேணி சங்கமத்தில் மகா கும்பமேளாவானது நடைபெற்றது. அந்த மகா கும்பமேளாவுக்கு போன சில பேர் எங்களுக்கு வந்திருக்க கூடும். சாரும் அந்த கும்பமேளாவுக்கு போயிருந்தார். துக்ளக் ஆசிரியர் அவர்களும் அந்த கும்பமேளாவுக்கு போயிருந்தார்கள். அதை போயிட்டு அவர்கள் எழுதியிருக்கக்கூடிய அந்த வாக்கியம் என்ன என்று கேட்டால், அவருடைய தொடர்புகள் எல்லாவற்றையும் ஒரு 2-3 நாட்கள் நிறுத்திவிட்டு அவருக்கு பாதுகாப்பாக வரக்கூடிய காவலர்களையும் அனுப்பிவிட்டு ஏகாந்தமாக பல ஞானிகளோடு, அங்கே இருக்கக்கூடிய பல சுவாமிகளோடு ஒரு சாதாரண மனிதனாக எல்லோரையுமே பார்க்க வேண்டும் என்கின்ற எண்ணம் எனக்கு இருந்தது. அந்த 3 நாட்கள் என்னுடைய வாழ்க்கையிலே மறக்க முடியாத நாட்கள் என்று குருமூர்த்தி ஐயா அவர்கள் சொல்கிறார்கள். ஆன்மீகமும் தேசியமும் இரண்டும் கலந்த ஒரு மனிதர் என்பதனால் ஆன்மீகத்தையும் தேசியத்தையும் மிகவும் வலியுறுத்தக்கூடிய பத்திரிகை கலைமகள் என்பதால் தான் அவர்களை நாங்கள் எங்களுடைய இந்த நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்க வேண்டும் என்று நாங்கள் அழைத்தோம். கலைமகளை பொறுத்தவரையில் எங்களுடைய கேவாஜா அவர்களை பற்றி எல்லோருக்கும் நன்றாக தெரியும், ஓவிசா அவர்களை பற்றியும் நன்றாக தெரியும். 1942 ஆண்டே கலைமகளில் அன்றைய பிரிட்டிஷ்காரர்களை எதிர்த்து அகிலன் அவர்கள் எழுதிய ஒரு சிறுகதையை நாங்கள் பிரசுரம் செய்தோம். அப்பொழுது அவர்களுக்கு என்ன தைரியம் இருந்திருக்கும் என்று நான் நினைக்கிறேன் என்று நினைத்தால், ஏன்னா அப்போ ராமரத்னம் அவர்களோடு பழகக்கூடிய வயது எனக்கு இல்லை, நாராயணசாமியரை நான் பார்த்ததே இல்லை. ஸோ அதற்கு பின்னாடி வந்த நாராயணசாமி அவர்களும் நான் கேட்டு தெரிந்து கொண்டது, ஒருவேளை கலைமகள் ஆசிரியர் கேவாஜா அவர்களையும் கலைமகள் பதிப்பாளராக இருக்கக்கூடிய ராமரத்னம் அவர்களையும் ஒருவேளை பிரிட்டிஷ் அரசாங்கம் கைது செய்தால், அன்னைக்கு கச்சேரி ரோடில் இருக்கக்கூடிய பல வக்கீல்கள் கலைமகளோடும் மெட்ராஸ் லா ஜேர்னலோடும் தொடர்புடையவர்களாக இருந்த காரணத்தினால் நாம் பிரிட்டிஷ்காரர்களை ஒரு கை பார்த்து கொள்ளலாம் என்று அவர்கள் நினைத்த காரணத்தினால்தான் மிக தைரியமாக அகிலன் அவர்களுடைய கதையை அந்த காலத்தில் 1942 அவர்கள் பிரசுரம் செய்தார்கள். அந்த கதையினுடைய சுருக்கம் என்ன என்று கேட்டால், வாவேஸ்வரியர் அவருடைய வாழ்க்கையில நடந்தது, சவர்கார் வாழ்க்கையில நடந்தது எல்லாம் குழைத்து ஒரு கதையை எழுதியிருந்தார் அகிலன் அவர்கள். ஒருத்தன் ஐசிஎஸ் படிச்சுட்டு அங்கே லண்டனுக்கு செல்கிறார். லண்டன்ல ராஜாவினுடைய பேர்ல அவர் சத்திய பிரமாணம் எடுத்துக்கொள்ள வேண்டும். ராஜாவினுடைய பேரில் சத்திய பிரமாணம் எடுத்துக்கொள்வதற்கு அந்த ஐசிஎஸ் படித்தவர் தயாராக இல்லை. இதுதான் கதையினுடைய கரு. ஆகவே நான் இந்தியாவில் உங்களுடைய மன்னரின் ஆணையின்படி நான் நடப்பேன் என்று சொல்லி சத்திய பிரமாணம் எடுப்பதற்கு நான் முன்வரவில்லை, என்னுடைய நாட்டிற்கே போய் நான் சமூக சேவை செய்கிறேன் என்று கிளம்புகிறார் ஒரு இளைஞர் என்று ஆரம்பிக்கிறது அந்த கதை. அந்த கதையை அந்த காலத்தில் போடுவதற்கு ஒரு தைரியம் வேண்டும் அந்த காலத்தில். ஆக 42 அது போன்ற விஷயங்களை எல்லாம் கேவாஜா அவர்கள் ஏன் அதையெல்லாம் செய்தார்கள் என்று கேட்டால், 42 இங்கே கேவாஜா ஆசிரியர் பொறுப்புக்கு முழு ஆசிரியர் பொறுப்புக்கு வந்துவிட்டார். 1932 1938 ஆண்டு வரை 6 வருடங்கள் உவே சாமிநாதையர் அவர்களுடைய தலைமையில ஒரு ஆசிரியர் குழு ஒன்று இருந்தது. அந்த குழுவில் அன்றைய காலகட்டத்தில் யார் யாரெல்லாம் ஜாம்பவான்களாக இருந்தார்களோ அவர்களெல்லாம் ஆசிரியர் பொறுப்பில் இருந்தார்கள். கே நீலகண்ட சாஸ்திரி சரித்திர பகுதியை பார்த்து கொண்டார். பேனா அப்புசாமி அவர்கள் அறிவியல் பகுதியை பார்த்து கொண்டார். வையாபுரி பிள்ளை அவர்கள் இலக்கிய பகுதியை பார்த்து கொண்டார்.
இவர்களை எல்லாம் தலைமை தாங்குவதற்காக ஊழி சாமிநாத ஐயர் தலைமை ஆசிரியர் பொறுப்பை ஏற்றுக்கொண்டார். ஆனால் பத்திராதிபர் என்கின்ற பெயரில் ராமச்சந்திர ஐயர் என்ற ஒரு பெயர் தான் எங்களுடைய இன்பிரிண்ட்ல இருக்கும். ஆனால் உள்ளுக்குள்ள இவர்களெல்லாம் அலங்கரித்து தான் 1932 இருந்து 1938 வரை 6 வருடங்கள் இது போன்ற ஒரு ஆசிரியர் குழு இருந்தது. 1938க்கு பிறகு ஊழி சாமிநாத ஐயர் அவருடைய வேண்டுதலின் பேரில் முழு நேரத்தில் ஒரு ஆசிரியர் போட்டு அவருக்கே முழு பொறுப்பையும் கையில கொடுத்தால் நன்றாக இருக்கும். இன்றைய காலகட்டத்தில் நாம் ஒரு பத்திரிகையை கொண்டு வரும் பொழுது ஒரு ஆசிரியர் சரியாக இருந்து அவரே தேர்வு செய்து அவரே முடிவு செய்யட்டும் என்று ஊவேசா விரும்பிய காரணத்தினால் அவருடைய தலைமை மாணாக்கரான கிவாஜா அவர்கள் 1938 ஆண்டு முதல் 1988 ஆண்டு வரை 50 ஆண்டுகள் தொடர்ந்து கலைமகள் ஆசிரியர் பொறுப்பிலே இருந்தார். எனக்கு தெரிந்து தமிழ்நாட்டிலே மிக நீண்ட ஒரே பத்திரிகையில் ஒரு நீண்ட நாட்கள் ஆசிரியராக இருந்தவர்கள் என்பது 2 பேர். ஒருவர் கிவா ஜெகநாதன் அவர்கள், இன்னொருவர் திரு ஏஎன் சிவராமன் அவர்கள். ஆனால் ஏஎன்எஸ்க்கும் கிவாஜாவுக்கும் ஒரு சின்ன வேறுபாடு உண்டு. ஏஎன்எஸ்ஐ பொறுத்தவரையில் 1934 ஆரம்பிக்கிறது அவருடைய தினமணி வாழ்க்கை. 1934 தினமணி ஆரம்பித்த பொழுது அதனுடைய துணை ஆசிரியராக சொக்கலிங்கம் அவர்களோடு இணைந்து துணை ஆசிரியராக பொறுப்பு வகிக்கிறார். அவரும் 1988 மார்ச் 1 அந்த பத்திரிகையிலிருந்து விலகுகிறார். அது முடிய அவர் அந்த பத்திரிகையிலே அவர்கள் சர்வீஸ் செய்தவர்கள். அவர் இந்த 2 பேர் தான் எனக்கு தெரிந்து தமிழ்நாட்டில் ஒரே பத்திரிகையில நீண்ட நாட்கள் ஆசிரியர் பொறுப்பிலே இருந்தவர்கள். அவர் இந்த 2 பேருக்குமே என்ன இருந்தது என்று கேட்டால் தேசம் தெய்வீகம் என்கின்ற எண்ணம் இருந்தது. இன்றைய கலைமகளை பொறுத்தவரையிலும் நாங்கள் அப்படித்தான், நானும் திரு ராஜன் அவர்களும் இணைந்து கடந்த 10 ஆண்டுகளாக இதை தேசம் தெய்வீகம் என்கின்ற போர்வையில் தான் நாங்கள் நடத்தி கொண்டு வருகிறோம். அதனால் தான் தேசத்தையும் தெய்வீகத்தையும் பற்றி எல்லோரிடத்திலும் பேசக்கூடிய ஒரு நல்ல மனிதர் யார் என்று கேட்டால் குருமூர்த்தி அவர்கள். அவர் இந்த மேடைக்கு அழைப்பது பொருத்தமாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். அதோடு மட்டுமல்ல, நாம் இன்னைக்கு நிறைய பேர் பொருளாதாரத்தை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறோம். பொருளாதார கட்டுரைகள் பல பத்திரிகைகளை பிரசுரமாகின்றன. ஆனால் பொருளாதாரத்தை ரொம்ப ஆணி வேரில் போய் பார்த்து இந்த தேசத்தினுடைய பொருளாதாரம் பெண்களுடைய சேமிப்பில் தான் இருக்கிறது. நம்மளுடைய வீட்டில் அரிசி பானையில கடுகு வச்சிருக்கக்கூடிய டப்பால இதிலெல்லாம் அவர்கள் சேர்த்து வைத்து தங்கத்தையும் அவர்கள் பொன்னையும் நகைகளையும் பைசாவையும் சேர்த்து வைத்து ஒரு பெரிய சிறு சேமிப்பிற்கு பெண்கள் உதவுகிறார்கள் என்கின்ற கருத்துக்களை எல்லாம் கொண்டு வந்து அற்புதமாக கட்டுரைகளை வடித்து ஒரு பெரிய பல விஷயங்களை, இது ஒரு சாதாரண விஷயத்திலிருந்து ஆரம்பிச்சு நாட்டில் இருக்கக்கூடிய பொருளாதார திட்டங்கள் பலவற்றுக்கு வடிவமைப்பு கொடுக்கக்கூடிய குருமூர்த்தி அவர்கள் இன்றைய காலத்தினுடைய கட்டாயமாக இருக்கக்கூடியவர். ஆகவே அவரை எங்களுடைய கலைமகள் சார்பாக வருக வருக அவர்கள் என்று வரவேற்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஸ்ரீ ராமகிருஷ்ணா மடத்திற்கும் கலைமகளுக்கும் நெருங்கிய தொடர்புண்டு. ராமகிருஷ்ணா மடத்தில் எங்களுடைய தலைவராக இருந்த கிபா ஜெகநாதன் அவர்கள் அங்கு அடிக்கடி அவர்கள் செல்வார்கள். அதோடு மட்டுமல்ல, ராமகிருஷ்ண விஜயத்தில் கிபா ஜெகநாதன் அவர்களுடைய பல கட்டுரைகள் 1940 1950 இந்த காலகட்டத்தில் தொடர் கட்டுரைகளும் சரி தனி கட்டுரைகளும் சரி ராமகிருஷ்ண விஜயத்தில் பிரசுரமாகி இருக்கிறது. அந்த மடத்தைச் சேர்ந்த சுவாமிஜி அவர்கள் தலைமை பொறுப்பு ஏற்றிருக்கக்கூடிய சுவாமிஜி அவர்கள் இந்த நிகழ்ச்சிக்கு வந்து நமக்கு ஆசியுரை வழங்குவதற்காக அவர்கள் வந்திருக்கிறார்கள். அவர்களை பொறுத்தவரையில் மாணவர்களோடு அதிகமாக அவர்கள் பழகியவர்கள். மெட்ராஸில் இருக்கக்கூடிய விவேகானந்தா ஹோமில் அதனுடைய செயலாளர் பொறுப்பிலே தலைவர் பொறுப்பிலே இருந்தவர்கள். இப்பொழுது ஸ்ரீ ராமகிருஷ்ண மடம் சென்னை மடத்தினுடைய தலைமை பொறுப்பை அவர்கள் ஏற்றிருக்கிறார்கள். அவர்களையும் வருக வருக என்று வரவேற்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்று 4 இங்கே பாராட்டப்பட இருக்கிறார்கள். அதிலே ராமகிருஷ்ண மடம், அந்த மடத்தில் நாங்கள் யாரெல்லாம் புத்தகங்கள் கொண்டு வருகிறார்களோ புத்தகம் தான் ஒரு மனிதனுக்கு சிறந்த நண்பனாக இருக்க முடியும். கடைசி காலகட்டத்தில், வயசான காலகட்டத்தில், நம்ம யார்கிட்டையுமே பேச முடியாத ஒரு நேரத்தில் நமக்கு யார் ஒரு சிறந்த நண்பனாக இருப்பான் என்று சொன்னால் புத்தகம்தான். ஆகவே வெளியீட்டாளர்களாக இருக்கக்கூடியவர்களை இந்த ஆண்டு நாம் கௌரவிக்கலாம் என்று நாங்கள் எண்ணினோம். அந்த வகையிலே 3 வெளியீட்டாளர்களையும் நாங்கள் இங்கே அழைத்து வந்து கௌரவிப்பதற்காக இருக்கிறோம். ஸ்ரீ ராமகிருஷ்ணா மடம் அவர்கள் அற்புதமான புத்தகங்களை எல்லாம் ராமகிருஷ்ணா மடத்தில் இருக்கக்கூடிய சன்னியாசிகள்
அண்ணா போன்ற மிகப்பெரிய ஆளுமைகள் இவருடைய புத்தகங்களை எல்லாம் வெளியிட்ட ஒரு நிறுவனம் ஸ்ரீ ராமகிருஷ்ணா மடம். அதோடு மட்டுமல்ல, 100 ஆண்டுகளை கடந்து நடத்தக்கூடிய ஒரு பத்திரிகை ஸ்ரீ ராமகிருஷ்ண விஜயம். ஆன்மீக பத்திரிகையில் என்னுடைய கலைமகள் 100 ஆண்டை நோக்கி போய் கொண்டிருக்கக்கூடிய பத்திரிகை. அவர்கள் 100 ஆண்டுகளை கடந்து இருக்கக்கூடிய ஒரு பத்திரிகை. அந்த பத்திரிகையினுடைய ஆசிரியர் சுவாமி அபவர்கானந்தா அவர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள். அவர்கள் என்னுடைய இந்த விருதினை வாங்குவதற்காக அவர்களை இங்கே வந்தமைக்காக அவர்களுக்கும் என்னுடைய அன்பையும் நன்றியும் தெரிவித்து அவரையும் வரவேற்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அலைன்ஸ் பதிப்பகத்தை பொறுத்தவரையில் அலைன்ஸிற்கும் கலைமகளுக்கும் வேறுபாடு கிடையாது என்று நான் நினைக்கிறேன். அதை ஸ்ரீனிவாசன் அவர்கள் ஒப்புக்கொள்வார் என்று நான் நினைக்கிறேன். காரணம், அலையன்ஸில் வச்சு தான் ஞானபீட விருது வாங்கின அகிலனை முதல்ல கீவாஜா சந்திச்சதே அகிலன் அலைன்ஸ் பதிப்பகத்தில் வச்சு தான். அப்போ அகிலனுக்கு யார் கீவாஜாங்கிறதே தெரியாது. ஸ்ரீனிவாசனுடைய தாத்தாட்ட வந்து கீவாஜா உட்காந்து பேசி கொண்டிருக்கும் பொழுது அங்கே ஒரு ஓரத்தில் நின்று கொண்டு இருந்தார் அகிலன். அகிலன் கேட்குறாரு, இது யார், இது ஒருத்தர் வந்திருக்காரு, குடும்பி வச்சுன்னு வந்திருக்காரு, இவர் யாருன்னு கேட்குறார். அப்போ அவர் சொல்கிறார், இவர் தான்ப்பா, நீ கதையெல்லாம் எழுதுறியா, இந்த பத்திரிகையுடைய ஆசிரியர் கீவாஜா இவர் தான் என்று அவர் சொன்னதாக இவங்களுடைய ஃபாதர் எங்கிட்ட சொல்லி ஜெயராமன் சார் அவர்கள் இந்த இடத்துல சொல்லியிருக்கிறார்கள். ஆக அவங்க வந்து இன்னைக்கு பாரதியாரை பற்றி ரொம்ப அற்புதமான மிக நெருங்கிய நண்பர் ஸ்ரீனி விஸ்வநாதனுடைய புத்தகங்களை எல்லாம் கொண்டு வந்திருக்கக்கூடிய பதிப்பகம், குருமூர்த்தி சாருடைய புத்தகம், ஜோ சாருடைய புத்தகம், இதையெல்லாம் வெளியிட்டு ஒரு தரமான வெளியீட்டாளராக இருக்கக்கூடிய அலைன்ஸ் பதிப்பகம் அவர்களுக்கு நாங்கள் விருதுகள் வழங்கி கௌரவிப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். அதோடு மட்டுமல்ல, தமிழ் இலக்கியத்திற்கு பெரிய பங்களிப்பு கொடுத்தது வந்து அலைன்ஸ் பதிப்பகம் தான். ஏன்னா இன்னைக்கு வந்து நிறைய பேர் சிறுகதை புத்தகங்களை எல்லாம் நாம் தொகுக்கிறோம். ஆனால் 1936 முதல்ல எல்லாரும் எழுதின சிறுகதைகளையும், ஒருத்தர் எழுதின சிறுகதை இல்லை, பல எழுத்தாளர்கள் எழுதிய சிறுகதைகளை எல்லாம் தொகுத்து நூலாக்க முடியும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை, ஒரு விதையை விதைத்தது எது என்று கேட்டால் அலைன்ஸ் பதிப்பகம். இதை பற்றி யாழ்ப்பாணத்தில் வந்து அங்கே இருக்கக்கூடிய செங்கை ஆழியான் அப்படிங்கிற ரெஜிஸ்ட்ரார், யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்துடைய ரெஜிஸ்ட்ரார், அவங்க வந்து ஒரு இலங்கை சம்பந்தமான சிறுகதைகளை எல்லாம் தொகுத்து ஒரு 50 சிறுகதைகளை தொகுத்து ஒரு நூலாக்குகிறார்கள். அந்த நூலுக்கு அவர்கள் முன்னுரை எழுதும் பொழுது அலைன்ஸ் பதிப்பகத்தை குறிப்பிட்டுத்தான் இவங்க தான் எங்களுக்கு முன்னோடி, முதல்ல தமிழ்ல சிறுகதைகளை தொகுத்து வெளியிட்ட ஒரு பதிப்பகம் எது என்று கேட்டால் அது அலைன்ஸ் பதிப்பகம் தான் என்று அவர்கள் சொல்லி அந்த முன்னுரையிலே இருக்கிறது. அப்பேற்பட்ட பெருமை வாய்ந்த ஒரு பதிப்பகம் அலைன்ஸ் பதிப்பகம். அதனுடைய உரிமையாளர் ஸ்ரீனிவாசன் அவர்கள் இங்கே வந்து இந்த எங்களுடைய விருதை வாங்கிக் கொள்வதில் எங்களுக்கு பெரிய பெருமை என்று சொல்லிக் கொள்கிறேன். அடுத்தாற்போல் வானதி பதிப்பகம். வானதி ஐயா திருநாவுக்கரசு ஐயா அவர்கள் செய்திருக்கக்கூடிய பணி என்பது மிக பெரிய பணி. இப்போ அவருடைய மகன் திரு ராமு அவர்கள் முழு பொறுப்பையும், ராமநாதன் அவர்கள் முழு பொறுப்பையும் அவர்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். காஞ்சி பரமாச்சாரியார் அவர்களுடைய புத்தகத்தை தெய்வத்தின் குரலை, அந்த குரலை கேட்காதவர்கள் இங்கே யாருமே இருக்க முடியாது என்று நான் நினைக்கிறேன். எல்லோருடைய வீட்டிலும் இருக்கக்கூடிய ஒரு புத்தகம் பகவத்கீதை தெய்வத்தின் குரல் அப்படியாகத்தான் இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். அந்த புத்தகத்தை மிக அற்புதமாக வெளியீடு செய்த ஒரு நிறுவனம். அதோடு மட்டுமல்லாமல் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சரித்திர எழுத்தாளர்கள் பல பேரை வெளி உலகிற்கு அறிமுகப்படுத்தியது அவர்கள்தான். சாண்டிலியனிலிருந்து ஆரம்பித்து, விக்ரமனிலிருந்து ஆரம்பித்து, கல்கியிலிருந்து ஆரம்பித்து பல பேருடைய புத்தகங்களை வெளிக்கொணர்ந்த ஒரு பெரிய பத்திரிகையினுடைய, ஒரு பெரிய பதிப்பகத்தினுடைய உரிமையாளர்கள் அவர்கள். ஆகவே வானதி ராமு அவர்களை பாராட்டுவதிலே அவருக்கு நாங்கள் எங்களுடைய கலைமகள் சார்பாக கௌரவம் வழங்குவதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். ஒரு 4 வருடங்களுக்கு ஒரு முறை அல்லது 3 வருடங்களுக்கு ஒரு முறை அயல்நாட்டை சேர்ந்த ஒரு ஆளுமைக்கு இந்த விருதுகளையும் வழங்கலாம் என்ற எண்ணம் எங்களுக்கு இருந்தது. அதுபோன்று இந்த முறை லண்டனில் இருந்து வந்திருக்கக்கூடிய திரு சிவாப்பிள்ளை அவர்கள் யாழ்ப்பாணத்தை சேர்ந்தவர், இலங்கையைச் சேர்ந்தவர். அவர் லண்டன்ல சிறு குழந்தைகளுக்கான சிலபஸ்லாம் அவருடைய தலைமையில் அதனுடைய அரசாங்கமே வாங்கி போடுறாங்க. அவருடைய பெரிய பங்களிப்பு என்ன என்று கேட்டால், குழந்தைகளுக்காக தமிழ் புத்தகங்கள், ஆங்கில புத்தகங்கள் இரண்டிற்கும் சிலபஸ் செய்யக்கூடிய கமிட்டியில் அவர்கள் முக்கிய பங்குல லண்டன்ல அவர்கள் இருக்கிறார்கள். அதோடு மட்டுமில்லை, எங்கெங்கெல்லாம் தமிழ் மாநாடு, இன்னும் சொல்ல போனால் உருப்படியான தமிழ் மாநாடு எங்கெங்கெல்லாம் நடைபெறுகிறதோ அந்த இடத்தெல்லாம் சிவாப்பிள்ளை அவர்களை பார்க்கணும். அவர் எல்லா மாநாட்டுக்கும் அவர்கள் செல்வதில்லை. அவர் போற மாநாடு என்று சொன்னால் அந்த மாநாடு அரசாங்கத்தினுடைய ஒரு முழு
முயற்சியோடு நடைபெற்றக்கூடிய மாநாடுகளாக இருக்கும். அப்படிப்பட்ட மாநாட்டுக்கு சென்று வரக்கூடிய நல்ல மனிதர், பக்திமான். ஆகவே அவர் இந்த வந்த பொழுது அவர்கிட்ட சொன்னேன். அவர் எனக்கு ஒரு மெசேஜ் தான் கொடுத்தார், நாங்கள் வருகிறோம் அப்படின்னு போட்டார். அது இலங்கை தமிழுக்கும் நம்ம தமிழுக்கும் லேசா சில இடங்களில் வித்தியாசம் இருக்கும். ஆனால் நான் என்ன புரிந்து கொண்டேன் என்றால், அவர் சொன்னது ரொம்ப சரிதான். என்னை பொறுத்தவரை சென்னை தமிழும் சரிதான், அவங்களுடைய இலங்கை தமிழும் சரிதான். வருகிறோம் என்று அவர்களும் சொல்லலாம். என்னை பொறுத்தவரையில் அவர் தம்பதி சகிதமாக வந்திருக்கிறார், ஆகவே வருகிறோம் என்று அவர் போட்டிருக்கிறார் என்று நான் நினைக்கிறேன். ஆகவே சிவா பிள்ளை அவர்களையும் இந்த வேளையிலே வரவேற்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அவரும் இந்த விருதுக்குரியவராக, இன்றைய கலைமகள் விருதுக்குரியவராக அவர்களும் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார்கள். அவரும் இங்கே வந்ததிலே எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. ஆகவே இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய உங்கள் அத்தனை பேரையும், மிகப்பெரிய ஆளுமைகள் நிறைய பேர் வந்திருக்கிறீர்கள். நான் ஒவ்வொரு பேரையும் சொல்லப்போனால் ரொம்ப பெரிய பேராகிவிடும். ஆகவே உங்கள் அத்தனை பேரையும் வரவேற்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இப்பொழுது நாங்கள் ஒரு சிறு நூல் ஒன்று கொண்டு வந்திருக்கிறோம். அந்த சிறு நூல் என்ன என்று கேட்டால், கலைமகளில் எப்படிப்பட்ட கட்டுரைகள் வரும் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்வதற்காக. மொத்தமே ஒரு 16 பக்கம் தான். அப்படிப்பட்ட ஒரு சிறு கையேடு தான் என்று சொல்லலாம். அதில் என்னென்னா, பின்னாடி எங்கள் சப்ஸ்கிரிப்ஷன் எப்படி கட்டலாங்கிற விவரமும் அதில் இருக்கும். இது இந்த சிறு வெளியீடு. அந்த வெளியீடோடு இந்த நிகழ்ச்சி ஆரம்பிக்கலாம் என்று நினைக்கிறேன். திரு குருமூர்த்தி அவர்கள் அந்த சிறு வெளியீடை அவர்கள் செய்வார்கள். கணேஷ் கிருஷ்ணன் அவர்கள் அந்த புத்தகத்தை அவர்கள் முதலாவதாக வாங்கிக் கொள்வார்கள். அத்தனை பேரையும் மறுபடியும் எல்லோரையும் வரவேற்பதில் மிகுந்த நான் மகிழ்ச்சி அடைகிறேன். பத்திரிகையாளர்கள், வந்திருக்கக்கூடிய எழுத்தாளர்கள், அரசாங்கத்தில் மிகப்பெரிய பொறுப்பில் இருக்கக்கூடியவர்கள், நீதிமான்கள், உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய அன்பு, என்னுடைய நன்றி. திரு குருமூர்த்தி அவர்களையும் சுவாமிஜி அவர்களையும் கௌரவிப்பதற்காக எங்களுடைய கலைமகளுக்காகவே மிக அற்புதமாக இருக்கக்கூடிய ஒரு அன்பர், எங்களுடைய நண்பர் ஸ்ரீ சீதாராமன் அவர்கள் வந்திருக்கிறார்கள். முறைப்படி எங்களுடைய அறிவிப்பாளர் எல்லாவற்றையும் அறிவிப்பார்.